ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. இந்த 21st செஞ்சுரியில் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா வெயிட்டிங், காத்திருக்கிறதுனாலே இந்த நாளில் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப பெரிய பாடாக இருக்காது. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது கோபம், பேங்க்கில் பணம் போடும்போது நிற்கும்போது வெயிட் பண்ணும்போது கோபம். ஒருவேளை இப்போல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, தண்ணி பிடிக்கிற இடத்துல வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. சில இடங்களில், சில அலுவலகங்கள், அரசு அலுவலகங்களில் ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்ய போகிறப்ப, ஏதோ ஒரு பெட்டிஷன் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப, அதுக்கு வெயிட் பண்ணுறப்ப நமக்கு பிடிக்காம போகுது. இப்படி மனுஷங்களுக்காக எப்பெல்லாம் வெயிட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு என்ன உண்டாகும்னா சோர்வு உண்டாகும். மனுஷங்களுக்காக வெயிட் பண்ணுறப்பெல்லாம் சோர்வு உண்டாகும். ஆனால் அந்த வெயிட்டிங்கில் ஒரு நன்மை உண்டு. எண்ட் ஆஃப் த வெயிட்டிங் தேர் இஸ் ஆல்வேஸ் ஒரு குட் திங். குட் திங்ஸ் டேக்ஸ் டைம் சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நாளாகுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம காத்திருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க, மனுஷங்களுக்கு வெயிட் பண்ணுற அந்த நேரங்களில் நம்ம கொஞ்சம் சோர்வாக இருக்கு அப்படி தோணுது. யோசிச்சு பாருங்களேன், யாராவது ஒரு சிலர் உங்களை பார்க்க வர்றேன், இத்தனை மணிக்கு வருவோம், இப்போ வருவோம்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அங்கே போயிடுவோம். ஆனால் அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க உட்கார் ரொம்ப நேரம் காத்திருக்கிறத பார்த்தா நம்ம இருதயத்தை இழைக்க பண்ணிடுவோம். நம்ம அதுலேயே ரொம்ப நேரம் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் என்னையா இன்னும் வரலையே அப்படின்னு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு நாள் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், அவங்க ஒரு நன்மை உண்டாகும். பாருங்க, மனுஷங்களுக்கு அந்த வெயிட் பண்ற நேரம் ரொம்ப சோர்வா இருக்கு, ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒரு நன்மை உண்டாகுது. ஆனால் ஒரு வசனம் இப்படியா சொல்லியிருக்கிறது, சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லியிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி மனுஷங்களுக்கு காத்திருக்கப்ப அந்த வெயிட்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பது இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறதுன்னு பார்க்கிறோம். மனசை அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குன்னு பார்க்கிறோம். when you are waiting to God, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுக்காக, அவருடைய செயலுக்காக, அவர் செயல்பட, அவர் சமூகத்தில் காத்திருக்கமோ, அவர் செயல்படுறதுக்கு காத்திருக்கமோ, அப்பெல்லாம் நம் மனது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு பார்க்கிறோம். You will be a strongest person in this world when you waiting to the Lord. தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது அது உங்களை பலப்படுத்துகிறதுன்னு பார்க்குறோம். அது ஒருபோதும் மனுஷங்கள் காத்திருக்க மாதிரி உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணவே பண்ணாது. அது ரொம்ப மோசமாக வராது. எப்பெல்லாம் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஜெபித்து அல்லது தேவ செயலுக்காக காத்திருக்கோமோ அது எல்லாம் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது. வசனத்தோட முடிவுல ரொம்ப அழகாக அழுத்தி சொல்றாங்க, கர்த்தருக்கே காத்திருன்னு சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கே காத்திருக்கு, மனுஷங்களுக்காக இல்லை, கர்த்தருக்கே காத்திருங்கன்னு சொல்றது. நிறைய நேரங்கள்ல மனுஷங்களுக்கு காத்திருக்கோம், அவங்க செயல்களுக்காக காத்திருக்கோம், அவங்களுடைய சில விஷயங்களுக்கு காத்திருக்கோம். அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதெல்லாம் சில நேரங்களில் ஃபெயிலியர்ல முடியுது. ஆனால் when you wait to God, கடவுளுக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது அது ஒரு பொழுதும் அது தீமையான ஒரு விஷயத்துல போய் முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த நாட்கள்ல உங்களுக்கு இந்த காரியங்களில் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, தேவனுக்காக வெயிட் பண்ற விஷயங்கள சில யோசனை இருந்துச்சுன்னா, அது எப்படி வெயிட் பண்றது யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், கர்த்தருக்கு காத்திரு, அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்னு சொல்லியிருக்காரு. இருதயம் ஸ்திரப்படும். when you waiting Lord, நீங்க தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது நீங்க எதை வெளிப்படுத்துறீங்கன்னா, எஸ் ஐ எம் ட்ரஸ்டிங் இன் யூ, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்றத நீங்க வெளிப்படுத்துறீங்க. அப்படி வெளிப்படுத்துகிற ஒரு செயல், ஒரு அடையாளம் தான் காத்திருப்பு. நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது எதை வெளிப்படுத்துறீங்க, நான் இன்னும் தேவனைத்தான் நம்புகிறேன் என்கிறது வெளிப்படுத்துங்கன்னு அர்த்தம். நீங்க ஒருவேளை வெயிட் பண்ணவே இல்லை, தேவனுக்காக காத்திருக்க முடியல, ரொம்ப ஹரிபரியா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவனுக்கு காத்திருக்கல, உங்களுடைய சிந்தை சொல்றத நீங்க என்ன செய்ய முயற்சி பண்றீங்களோ அதை செய்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த நாள்ல இதை வெளிப்படுத்துங்க, நீங்க காத்திருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுதான் உங்க விசுவாசத்துக்கான அடையாளம். வெயிட்டிங் இஸ் a symbol of faith. நீங்க விசுவாசத்தோடு இருக்கின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க பொறுமையோடு காத்திருக்கிறதுக்கு பேர் தான். எப்பெல்லாம் பொறுமை இழக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன, ஒரு விசுவாச குறைச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எப்பெல்லாம் ஹரிபரியாமோ, ஐயோ இது நம்மளும் கைமீறி போயிருமோ, நம்ம எப்படி இதெல்லாம் இதாயிருமோ அப்படின்னு ஹரிபரியா ஆயிட்டோம்னாலே ஃபெய்த் அங்கே ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். உங்க மேலே ஒரு சுயநம்பிக்கை வரும், தேவன் மேலும் விசுவாசம் வளரும் நீங்க காத்திருக்க முடியும். ஆகவே இந்த நாளிலிருந்து தேவனுக்கு காத்திருக்க, கர்த்தருக்கு காத்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தேங்க்யூ. ஹேவ் a great day. God bless you.